நண்பர்களே, இன்றைக்கி நம்ம ஸ்டார் கலாட்டாவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, லால் சலாம் படம் வந்துட்டு நேற்று ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஆல்ரெடி வந்துட்டு இந்த படத்தோட ஆடியோ லான்ச் பற்றியெல்லாம் நம்ம பேசியிருந்தோம். தென் இந்த படம் வந்துட்டு எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்றது நம்மளுக்கு ஆல்ரெடி ஆடியோ லான்ச்லேயே தெரிஞ்சிருச்சு இல்லையா? அதாவது கிரிக்கெட்டை பேஸ் பண்ணியான ஒரு படம் தான். அது மட்டும் இல்லாமல் மத நல்லிணக்கத்தை வந்துட்டு ஒரு பேஸ் பண்ணி ஒரு படம் வந்துட்டு ஐஸ்வர்யா அவங்க எடுத்திருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்ற அளவுக்குலாம் ஆஹா ஓஹோன்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லணும். ஏன்னா எவ்வளோ ஹைப் கொடுத்தாங்க ஆடியோ லான்ச்சில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஆடியோ லான்ச் ஃபுல்லாக ஒவ்வொருத்தர் பேசுகிறது கேட்கும்போது படம் இப்படி இருக்குமா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் உள்ளே போய் பார்த்தா எங்கடா ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி தாங்க இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப மொக்கன்னு சொல்ல முடியாது, ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. ஆக்சுவலாக வந்துட்டு விஷ்ணு விஷாலை வந்துட்டு எதுக்காக இந்த இடத்துல சூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது இப்போ தான் நான் அந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சேன். ஏன் அப்படின்னா, ஜீவா படத்தில் கிரிக்கெட்காக அவ்வளோ போராடி இருப்பார். ஸோ அதே போராட்டம் இங்கேயும் இருக்கணும் தம்பி அப்படின்னு சொன்னதுனால தான் அவர் வந்துட்டு அந்த கிரிக்கெட்டு தென் அது மட்டும் இல்லாமல் விக்ராந்துமே வந்துட்டு மெயின் ஹீரோவா அப்படின்ற மாதிரிலாம் இல்லை, 2 பேரும் மெயின் ஹீரோ தான், ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏங்க மெயின் ஹீரோ ரஜினி சாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லோரும் கேட்கலாம். இல்லைங்க, மெயின் ஹீரோ ரஜினி சார்லாம் இல்லை, அவர் வந்து ஒரு கேமியா தான் பண்ணியிருக்காரு. ஒரு மிகப்பெரிய கேமியா ரோல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அந்த மிகப்பெரிய கேமியாவை எல்லாரும் அவங்கவுங்க சைடில் இருந்து நல்ல ஒரு ஆக்டிங்கை கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக வந்துட்டு நல்ல எங்கள் அப்பாவே வச்சு எடுத்திருக்கேன் அப்படின்லாம் பேசும்போது எவ்வளோ பெரிய படமாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் யோசித்தோம். ஆனால் அவ்வளோவாலாம் இல்லை. ஆக்சுவலாக வந்துட்டு ரஜினி சாருக்கு இந்த இடத்துல ரஜினி சாருன்னு இல்லைங்க, யார் போட்டிருந்தாலும் படம் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. என்ன ரஜினி சார் அப்படின்றதுனால என்ன ஒரு கட்ட பஞ்சாயத்துக்கு 2 பேரையும் நடுவில் உட்கார வச்சு பேசின மாதிரி அவ்வளோதான். படம் ஃபுல்லாகவே அவ்வளோதான். அதில் நடுவில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா லவ் ஸ்டோரிஸ் எல்லாமே ஒரு அளவுக்கு போய்கிட்டு இருக்கும். அந்த மதத்தை வந்துட்டு சேர்த்து வைக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு சொல்லுவாங்க. ஸோ அவ்வளோதான் இந்த ஒரு படத்தில் ஓவரால் ஸ்கிரிப்டடே இவ்வளோ தான். நம்ம ஆடியோ லான்ச்லேயே ப்ரிடிக்ட் பண்ணிடலாம் இந்த படம் வந்துட்டு இப்படி தான் இருக்குன்னு கொஞ்சம் எதிர்பார்த்துட்டோம். அதுதான் நம்ம பண்ண ஒரு தப்பு. அதுக்காக ரொம்ப மொக்கையாக இருக்குது. தலைவர் படம் எப்படிங்க மொக்கையாக இருக்கும், நல்லா தான் இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமோன்றது மாதிரி தான் என்னோடய ஃபீல். ஸோ உங்களுடைய ஃபீல் எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தென் முக்கியமான குறிப்பு, இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எவ்வளவு அப்படிங்கிறது. ஆக்சுவலாக வந்துட்டு வெள்ளிக்கிழமையே இதோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்துட்டு 5 கோடி கிட்ட வந்துட்டு வசூலாக இருந்துச்சு அப்படின்லாம் சொல்லப்படுது. இது எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி நாளைக்கு இது எல்லாமே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா வீக்கெண்ட் அப்படிங்கிறதுனால இன்னும் அதிகமாக வசூலாகும். ஸோ ஓவராலாக இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் நான் கண்டிப்பாக ஒரு வீடியோவாகவே போடுறேன். ஸோ அவ்வளோதான் இந்த ஒரு வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை வந்துட்டு பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.